அருகே ஆரோவில் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 35 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த போதைப் பொருள் பெங்களூருவில் உள்ள நைஜீரிய நாட்டு நபர் மூலம் வாங்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்ததால் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அங்கன்வாடி திட்டத்தை தனியார்மயமாக்கக் கூடாது, காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். செஞ்சிக்கோட்டை மற்றும் ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் ஆய்வு செய்து 88 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பழங்குடியினர் குடியிருப்பில் அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்ததுடன் செஞ்சிக்கோட்டையில் சாலை, வாகன நிறுத்தம், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் குறித்து கலெக்டர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மருத்துவமனைகளில் மருந்து இருப்பு, அடிப்படை வசதிகள், சுகாதாரம், மருத்துவ உபகரணங்கள் பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணியாளர்கள் உரிய நேரத்தில் பணியில் இருப்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு கலெக்டர் அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.